பார்க்க போற டாபிக் Class 4 second lesson my hobbies my little Pictionary. நம்ம டிக்ஷனரி சொல்லுவோம் இல்லையா, பிக்ஷனரினா உருவப்படம். அடுத்து லெட்டர்ஸ் லேர்ன். இந்த லெசனில் இருக்கிற எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்க கிட்ஸ் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க. இப்போது லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் மேட்ச் their hobbies. ரோசியோட ஹாபீஸ் என்ன? சைக்கிளிங். ஜேம்ஸ் gardening. மேகலை ஸ்விம்மிங். Choose the correct answers. Dash is a do-it-yourself kid. Vinod. Rosie dash a cycle. Rides. Raju loves cooking. Answer the following questions. Who's used the cloth? Alia. இது 1 mark கொஷினாக நீங்கள் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். இதே சென்டென்ஸாக கேட்டால் Alia sews her torn clothes. மைன் வரக்கூடாது, ஹர். அதாவது இது வந்து ஆலியாவே சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம ஆன்சராக எழுதுகிறப்போ ஹர்ன்னு போட்டு எழுதணும். வாட் டஸ் மேகலை டூ வித் எல்டர்ஸ்? ஸ்விம்மிங்ஸ். அவளோட பெரியவங்களோட அவள் என்ன பண்ணுவா? ஸ்விம் பண்ணுவா. நீங்கள் அதை சென்டென்ஸாக எழுதணும். அந்த மாதிரினா ஃப்ரண்ட் பேஜில் மேகலை இஸ் ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். அவள் வெல்னா என்ன? கிணறுல அவளோட பெரிய பிள்ளைங்களோட அவள் ஸ்விம் பண்ணுவா. ஹவு டஸ் ராஜு ஹெல்ப் இஸ் மதர்? டஸ் அப்படின்றப்போ ஹெல்ப்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ராஜு ஹெல்ப்ஸ் இஸ் மதர் குக்கிங். இங்கே மதர்னு மென்ஷன் பண்ணலை, ஸோ நம்ம தனியாகவே எழுதணும். வாட் டஸ் எ டை கிட் ரெஃபர் டு? டை அப்படின்னா அது ரெஃபர் என்னன்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட். D for do, I for it, Y for yourself. Do it yourself. இதுதான் இந்த லெசனோட டாபிக்கே. சரியா குட்டீஸ்? லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஹாபி? மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ் ஆர் பிளேயிங் செஸ், ஹெல்பிங் வித் மம். உங்களோட ஹாபிஸ் என்னவோ நீங்கள் எழுதலாம். நான் என்னோட ஹாபிஸை நான் எழுதியிருக்கேன். சரியா? லெட் அஸ் பில்ட். 2 கேர்ள்ஸோட கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேட்ச் த ஹேர் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. அந்த பிள்ளைக்கு என்ன நினைக்குது? நாட் மை ஹேர், என்னுடைய தலைமுடி இல்லைம்மா. ஹேர் ரெண்டுமே ஒரே ப்ரனன்சியேஷன் தான், ஒரே சவுண்டு தான். பட் ஹேர்னா முயல் அப்படின்ற ஒரு மீனிங்காக இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா அந்த பாப்பா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வாட் டு யூ திங்க் ஹேப்பன் தர்? இந்த இடத்துல என்ன நடந்தது? ஷி காட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் ஹேர் அண்ட் ஹேர். ஹேருக்கும் அதாவது தலைமுடிக்கும் முயலுக்கும் ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கிறனால அந்த பாப்பா கன்ஃபியூஸ் ஆனா. இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸை தான் நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன? சேம் சவுண்டாக இருக்கும், பட் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளாக கீழே கொடுத்துருக்காங்க. சேல், சேல். பேர், பேர். டெசர்ட், டெசர்ட். ரீட், ரீட். ஸ்பெல்லிங்லாம் வேறு இருக்குது பார்த்தீங்களா? பட் ஆனால் வேறு மீனிங் இருக்க வேர்ட்ஸ். லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்ட். பிக்சரை பார்த்து அது கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டு எது நம்ம டிக் பண்ணணும். நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீட். இந்த மீட்னா நான்வெஜ்ஜை குறிக்கும். வேஸ்ட், ரைட். எழுதுறது ரைட்னா. அடுத்த பி கொஷின். கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோஃபோன்ஸ் இன் த பாக்ஸ். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். சி 1 வின்னுக்கு பாஸ்டென்ஸ் தான் 1. ஃப்ளார். சி கொஷின். ரைட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட் அண்ட் ட்ரா த பிக்சர். ஒரே மாதிரிக்கு ஹோமோஃபோன் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த பிக்சர் வரையணும். பிக் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஹோமோஃபோன்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷன் டிக் பண்ணணும் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. த விண்ட் டேஷ் ஆஃப் த லீவ்ஸ். ப்ளூனா காத்தடிச்சு விழுறது. சரிங்களா? வாட் டிட் யூ பை அட் த ஸ்டோர்? பைனா வாங்குதல். இந்த பை வந்து ப்ரிபோசிஷனில் வரும்.
why you should never lie to your parents. லைனா என்ன? பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொல்லக்கூடாது. சரியா குட்டீஸ்? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Thank you.